அன்னைக்கு அன்னைக்கு ராஜலட்சுமி அம்மா பேசும்போது வந்து நீங்க வாட் இஸ் தட், இந்த கிருபானந்த வாரியரை பத்தி நினைச்சேன். யூ கேனாட் பிலீவ், அடுத்த செகண்ட் யூ ஸ்பெல் தட். ஓ, அதுதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு. வாழ்க வளமுடன். எல்லாரும் இணைஞ்சுதாங்கயா இருக்கோம், ஒன்னாதான் இருக்கிறோம். வாழ்க வளமுடன். இறைநிலை எல்லையற்றது. அப்படியே கூடவே எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா விஷுவலைசேஷன் தான் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அது எல்லாமே அப்பதான் வந்து நமக்கு வந்து அது எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம வீட்டுல உங்க கண்ணு மாடையில் தூசி எல்லாம் பாருக்கு, தெரியுதுங்களா? தெரியவே தெரியாது. ஆனா தூசு இல்லையா? இருக்கு. அது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இருட்டான வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இருட்டு ரூம்குள்ளோர ஏதோ மேல இருந்து ஒரு ஓட்ட வழியா ஒரு சூரிய வெளிச்சம் வருது மத்தியானம் பகல் வேலையில. மீதி இடம் எல்லாம் இருட்டு. ஆனா அந்த ஓட்ட வழியா வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்துல நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அது தூசு எல்லாம் பறக்கும். பார்த்துருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அது ஓட்டு வீட்டுல இருந்தா ஈஸியா நல்லா கண்டுபிடிச்சிருக்கலாம் அது எல்லாமே. அப்ப அந்த தூசு இருக்குது, ஆனா தெரியல. மீதி எல்லாம் இருட்டா இருக்குது. நம்ம போக்கஸ் வந்து அந்த சூரிய வெளிச்சம் அந்த துகள்ல படும்போது ஒரு சின்ன தூசு கூட நமக்கு தெரியுது. அதே மாதிரிதான் மைண்டை வந்து நீங்க எந்த அளவுக்கு போக்கஸ்டா நுணுக்கமா கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு இயற்கையோட ரகசியங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப இறைத்துகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு இறைத்துகள் எடுத்துக்கோம். ஒரே ஒரு இறைத்துகள். இறைத்துகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இறைநிலையே தான், வேற எதுவுமே இல்லை. இயக்கமற்று பேராற்றலாக இருப்பது இறைநிலை. அது இப்போ நம்ம கையை விரிச்சு பாருங்க, கை அதுக்கு மேல விரிக்க முடியாது. உங்க உள்ளங்கை எல்லாரும் விரிச்சு பாருங்க, விரல்கள் விரிச்சு பாருங்க, நல்லா விரிங்க, இன்னும் கொஞ்சம் விரிங்க. சார் அதுக்கு மேல எப்படி சார் விரிக்க முடியும்? அதே தான் இறைநிலைக்கும். எல்லை இல்லாம இருக்கு, அதுக்கு மேல அது என்ன பண்ண முடியாது, விரிய முடியாது. ஆனா உங்க கை அப்படியே இருக்குங்க, விரல்கள் உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்க. உள் நோக்கி நீங்க சுருக்கும் போது இருக்கும்போது மையத்துக்கு ஒரு புள்ளி வருதா? ஒரு புள்ளியை நோக்கி தானே விரல்கள் எல்லாம் குவியுது. அப்போ இதே மாதிரிதான் மேல கீழே முன்ன பின்ன இப்படின்னு இல்லாம எல்லா பக்கத்திலும் இறைநிலை தான் இருக்கு. அது தன் இறுக்கம் அப்படின்னு ஆகும்போது அந்த தன்னிறுக்கத்தின் காரணமாக அந்த இருக்கும் தன்மையானது ஒரு புள்ளியில குவியுமா குவியாதா? அதுவேதான் தன்னிறுக்கத்தினால ஒரு புள்ளியில அதில் ஒரு ஆற்றல் குவியும் போது எல்லா திசைகளிலிருந்து அது குவிந்து ஒரு புள்ளிக்கு போய் சேரும்போது அதுவே அதனை எதிர்த்து கொள்கிறது. அந்த பாயிண்ட் வந்து மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளியில இருக்கும்போது எல்லா பக்கத்துல இருந்தும் 360 டிகிரில இருந்து கோள வடிவத்துல ஒரே அதுவே சுருங்கி வந்து குவிந்து வரும்போது ஒன்றை ஒன்று அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா எல்லாமே இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் தான். அப்படிங்கும்போது அதுல மோதி மையத்துல மோதி திரும்புது. பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன். அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் சொல்றது எப்படின்னா இந்த கிரிக்கெட்ல வந்து விளையாடுவாங்க இல்லையா, விளையாடும் போது அந்த அவுட்டுன்னு வந்து ஸ்டம்ப்ல போய் மோதும் இல்லை, அப்ப ரீப்ளே போடுவாங்க பாருங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃப்ரேம் ஃப்ரேம் ஃப்ரேமா போகும் இல்லையா. அப்படி வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இறைத்துகள்ல எப்படி வருது அப்படிங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஸ்லோ மோஷன்லன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான். அதை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக ஆழமாக அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லாம அதை உணர்ந்து பார்க்கும்போது உங்களால அதை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அப்படி அதுவே எல்லா பக்கத்திலையும் இருந்து இருக்குது.
இருக்கிக்கிட்டே வந்தா இருக்கிக்கிட்டே வந்தா இருக்கிக்கிட்டே வந்தா அதுக்கு மேல போக முடியாது இல்லையா ஒரு இடத்துல. அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல அந்த இறுக்கம் பூரா ஒரு புள்ளியில போய் மோதி திரும்பும் தானே. அதுவே தான் இருக்கு. அதனால எல்லா பக்கமும் அது திரும்பும். எப்படி எல்லா பக்கத்திலையும் போய் மோதுச்சோ அதுவே எல்லா பக்கத்திலையும் திரும்பும். அப்ப இறுகியது, சுருங்கியது, இப்ப விரியுது. அப்ப விரியும் போதுதான் அது விலக்கு விசையா வருது. இறுக்க விசையாக இருந்த தன்மைக்கு எதிராக விலக்கு விசையாக வருது. அப்படி விலக்கு விசையா வரும்போது தான் அது வளைக்கப்படுது. அது வரைக்கும் அது வளைக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆற்றல் மட்டும்தான், அசைவு மட்டும்தான். ஓடுறதெல்லாம் கிடையாது. எங்கேயுமே ஓட முடியாது. ஏன்னா எல்லா பக்கத்துல இருக்கு இல்லையா. அப்போ நம்ம சாதாரணமா ஒரு அலையை எடுத்துக்குவோம். கடல்ல ஒரு அலை. அந்த அலை பார்த்தீங்கன்னா மேல ஒரு அடி இல்ல 2 அடி உயரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அலைக்கு 2 பகுதி இருக்கு. ஒண்ணு மேல்முனை ஒண்ணு, இன்னொன்னு அடிமுனை ஒண்ணு. மேல்முனை அலையாக இருக்கிறது, வேகமாக இருக்குது. அதுவே அடிமுனை கடலாக இருக்கிறது. மேல்முனை எல்லை உடையதாக சின்னதாக இருக்குது. அதுவே கடல்னு அந்த அடிமுனை எடுத்துட்டீங்கன்னா எல்லையற்றதாக பெரிதாக இருக்கு. அப்ப மேலே இருக்கிறது ஒண்ணு, அடிமுனை ஒண்ணு. ஒரு அலைக்கு 2 விதமா நம்ம பிரிக்க முடியும். இந்த அலையே அப்படியே ஒரு கோள வடிவமா நினைச்சு பாருங்க. மேல் முனையில் இருக்கிறது எப்படி அதை வளையுது இல்ல, அது அப்படியே ஒரு கோளமா சுத்தி பாருங்க. அப்ப மேல்முனை என்பது அசையக்கூடிய, வேகமாக இயங்கக்கூடிய சுழல் அலையான கோள வடிவம் அப்படின்னு வந்துருது. அப்ப அதுக்கு அடிமுனை எங்க இருக்கும்? கடலுக்கு அடிமுனை பார்த்தாச்சு. இது கோள வடிவமாச்சு. அப்ப அதுக்கு அடிமுனை என்பது அதனுடைய மையப்பகுதியாக இருக்கிறது. சோ மையப்பகுதி அசைவற்ற கடல், மேல்முனை அலை அப்படின்னு வச்சுக்கலாம் உருவகத்துக்கு. இப்ப அதே இறைத்துகளுக்கு எடுத்து பாருங்க. அந்த இறைநிலையிலிருந்து அசைந்து அந்த இறுக்கத்துல வந்த திரும்பிய ஆற்றல் வளைந்து கோள வடிவமாக துகளாக மாறுகிறது. எல்லா பக்கத்திலும் என்ன அழுத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அதனுடைய மையப்பகுதி தான் அதனுடைய அடிப்பகுதி. இறைத்துகளின் மையப்பகுதி அதனுடைய அடிப்பகுதி. இதை வந்து கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா போதும். மேல் பகுதி சுழலும் பகுதி, மையப்பகுதி அடிப்பகுதி. அப்ப இறைத்துகளுக்கு 2 முனைகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா மேல்முனை, சுழலக்கூடிய மேல்முனை மேற்பகுதி. இன்னொன்னு சுழலவே சுழலாத அடிப்பகுதி, அதாவது மையப்பகுதி. அப்போ மையம் அசைவற்றதாகவும் மேற்பரப்பு இறைத்துகளின் மேற்பரப்பு சுழலக்கூடியதாக இருக்கு. அப்ப 2 தன்மைகள் அங்க வந்துருது. ஒன்று அகம், இன்னொன்னு புறம். இறைத்துகளா இருந்தாலும் அதுக்கு 2 இருக்கு. அகம், புறம். அகம் என்பது எல்லையற்ற இறைநிலை, சிவம், பிரம்மம், பூரணம், மெய்ப்பொருள், அசைவற்ற அந்த பெரிய எங்கும் நிறைந்த தன்மை அதனுடைய மையப்பகுதியில் இருக்கு. அதனுடைய சிறு பகுதி மட்டும் விரிவலையாக வந்து சுழலும் போது அந்த மேற்பரப்பு அதனுடைய புறப்பகுதியானது சுழல் அலையாகிய துகளாக இருக்கிறது. அதைவிட சிறியது இல்லை என்ற கூடிய அளவிலேயும் அதைவிட வேகமானது இல்லை என்ற அளவிலேயும் இருக்கக்கூடியதுதான் இறைத்துகள். அப்ப ஒரு இறைத்துகள் எடுத்துட்டீங்கன்னா மேற்பரப்பு அவ்வளவு வேகம், எல்லையற்ற தன்மையில் எல்லையற்ற வேகத்துல சுத்துது. அவ்வளவு வேகம், ஸ்பீடுக்கு வந்து கணக்கே போட முடியாது. ஆனா அதனுடைய நடுப்பகுதி, உட்பகுதி, மையப்பகுதி, அதுதான் அதனுடைய அடிப்பகுதி. அது எல்லையற்றதாக இருக்கிறது. இப்ப நீங்க கடல்ல அந்த அலை வச்சு பார்த்துட்டீங்கன்னா இப்போ அதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப வந்து இது தடுக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அது அரூபம். அது அந்த அரூபமானது ஆற்றலிலே அசைவை கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆற்றலே அசையுது. ஹைலி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய, எதற்குள்ளாக ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய தன்மையானது நையத்திலே சுத்த வெளியாகவே இருக்கிறது, அகமாக இருக்கிறது. அப்ப இறைத்துகள் அகம் பிரம்மாஸ்மி.
இறை துகளின் மையப்பகுதி அகம் பிரம்ம அஸ்மி, சிவமாகவே இருக்கிறது. அதனாலதான் மகரி சொல்லுவாங்க, விண்மைய பகுதி இறையாம், மையத்துல சிவம், அதை சுற்றிலும் சக்தி. அது விண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறை துகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெளி இது துகள்னு சொல்ற போல இறை துளின்னு வச்சுங்களேன், துளிக்குள் வெளி, வெளிக்குள் துளி, துளிக்குள் வெளி. அப்ப உள்ள இருக்கக்கூடிய வெளியும் வெளியில் இருக்கக்கூடிய வெளி பிரிவில்லாததா தான் இருக்கும். பிரிவேது. அதுவே தன் இயக்கத்தின் காரணமாக அது சுழலக்கூடிய பார்ட்டிகிள், டஸ்ட் பார்ட்டிகிள், ஃபார்மேட்டிவ் டஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இத ஒரு மகா ஞானி கூட ஒருத்தர் சொல்லுவாங்க, கடலுக்குள் துளின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லுவார், துளிக்குள் கடல், ஓஷன் இன் எ டிராப் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸ்பேஸ் இன் ஃபார்மேட்டிவ் டஸ்ட். அதுதான் வந்து இறைத்துகள். அப்படி இறைத்துகள்ல வந்து அந்த சுழன்று அந்த உள்ள போனது திரும்பி வருது. எங்க போச்சு அவ்வளவு ஆற்றல் அப்படின்னா, சுழல்றதுக்கு போயிடுச்சு. அவ்வளவு வேகத்துல சுழல்றதுனால அதிலிருந்து லேசான ஒரு கசிதல் அது வருது. அந்த கசிதல் தான் விலக்கு விசையா அந்த துகளுக்கு வெளியில வருது. வந்து உடனே அது கரையுது, வந்து கரையுது. இதுல வேடிக்கை பாருங்களேன், எங்கேயுமே எப்பவுமே போகாத நீங்காத என்றும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளி, அதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், அதை விட வேகம் அதை விட சின்னதே இல்லைன்னு துகள், அதுல இருந்து வரக்கூடிய அதை விட லேசானதே இல்லைன்ற அளவுக்கு காந்தம். அந்த காந்தம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், இன்னொரு இறைத்தொழில் பக்கத்துல வரவே முடியாது, பக்கத்துல வந்து இணையவே முடியாது. எப்படி எழுத்துக்கு எழுத்துக்கு இடையில கொஞ்சம் தான் கேப் இருக்கும், வார்த்தைக்கு வார்த்தைக்கு இடையில வேணா ஒரு எழுத்து கேப் விடுவோம், அந்த மாதிரி இறை துகள்களின் தொகுப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா விண்ணாக மாறுகிறது. இறை துகள்கள் ஒரே மாதிரிதான் இருக்க முடியும், ஏன்னா இறைநிலை கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரிதான் இருக்க முடியும். அப்ப சூழ்ந்தெழுத்துது. இப்போ இறைத்துகள் வந்ததுக்கு அப்புறம் அங்க இறைநிலை இருக்குமா இருக்காத கேள்வி. சூழ்ந்து அழுத்தமா அழுத்தாதான்? சூழ்ந்து அழுத்தலைன்னா அந்த இடத்துல அந்த உருவமே இல்லையே, துகள்ங்கிற அமைப்பே இல்லையே, அப்ப இறைநிலை மாறுவதே இல்லை. அது தன்னியல்பாக தன்னிருக்கத்தினாலே தானாகவே அது துகள் வடிவு பெறுகிறது. அதனுடைய அசையும் பகுதி பேர் நம்ம துகள்னு சொல்றோம், அவ்வளவுதான். எந்த ஒன்று இயக்கம் பெற்றாலும் அது மீண்டும் இயங்காமல் போய்விடும் காலத்தினாலே. ரொம்ப காலம் கழிச்சு, இப்ப இல்ல, எப்பவோ ஒரு தரம், எப்ப வேணா நடக்கலாம். ஏன்னா இயக்கம் என்றால் அதற்கு துவக்கம் இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. அப்ப காலம் செல்ல செல்ல அதனுடைய வேகம் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே வரும். அப்படி வேகம் குறைய குறைய குறையத்தான் நம்ம வந்து அது வந்து இறைத்துகள் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இறைத்துகள்கள் சேர்ந்து விண்ணா மாறுது. எப்படி விண்ணா மாறுது? ஒண்ணு சுத்துது இல்லையா, சுழல்து இல்லையா, அந்த இடத்துல ரெண்டு தன்மைகள் வருது அந்த இறைத்துகளுக்கு. ஒண்ணு சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எந்த காலத்திலும் திரும்பி வராது, அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சுத்த ஆற்றல் சுழல்கக்கூடிய திசை வந்து ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அது உருளும். இப்போ நம்ம கோலி குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோலி குண்டு கீழே விருட்டி விடுறீங்க, அது சுழல்ற திசை ஒன்னா தான் இருக்கும். ஆனா உருண்டு எந்த பக்கம் போகுதுன்னு நம்ம சொல்லவே முடியாது, அதனுடைய ஆக்சிஸ் ஆனது மாறிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்படி வேணாலும் அது சுத்தும் அப்படின்னு சொல்றோம். அது ஒரே திசையில தான் சுத்துது, ஆனா அது எப்படி வேணாலும் சுத்துது. அப்ப அந்த இறைத்துகள்கள் பல கூடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா விண்ணா மாறுது. விண்ணுக்கும் மையம் இருக்கு. அந்த விண் மையம், இந்த மையத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த இறைத்துக்குள்ள ரெண்டு விஷயம் நம்ம எடுப்போம். ஒண்ணு அசையாத பகுதி, அதுக்கு பேர் அறிவு. அசையும் பகுதி, அதுக்கு பேர் ஆற்றல். அப்ப இறைத்துக்குள்ள ரெண்டு தன்மை இருக்கு. இருக்க விசை ஒன்று, அது மையத்துல போய் நிக்குது. விலக்கு விசை ஒன்று, வெளியில வந்து விரிவலையா வந்து அது சுழல் அலையாகவும் அடுத்து கொஞ்சமா தள்ளி நிறுத்தக்கூடிய விரிவலையாகும் காந்தமா வருது. காந்தம் தோன்றி மறைந்து கொண்டே இருக்குது, விரிவலை.
இருக்காற்றல் தோன்றவே தோன்றாது, தெரியவே தெரியாது. அப்போ இது சூழ்ந்து இருக்கிறத வச்சுதான் இறைநிலை இருக்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியும். விளைவை வைத்துத்தான் செயலை புரிந்து கொள்ள முடியும். காரியத்தை வைத்துத்தான் காரணத்தை புரிஞ்சிக்க முடியும். எப்படி ஒரு தண்ணிக்குள்ளார காற்று குமிழ் போகும்போது சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த காற்று குமிழ் கோள வடிவத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு சுற்றிலும் தண்ணி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறோமோ, காற்றுல பாத்தீங்கன்னா தண்ணி நீர்த்துளிகள் மிதக்கும் போது பார்த்தோம்னா அது கோள வடிவத்தில் இருந்துச்சு காற்று சூழ்ந்தெழுத்துன்னு தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போல இறைத்துகள்கள் கோள வடிவத்துல இருக்கிறதுனால இருப்பாக இருக்கக்கூடிய இறைநிலை சூழ்ந்தெழுத்தி கொண்டிருப்பது என்பதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மையத்திலே அதேதான் இருக்கு. அப்ப அது எங்கேயும் போகவும் முடியாது. அது தன்மை மாறிடுச்சானா இல்ல, அதனுடைய தன் மாற்றம். முதல் தன் மாற்றம் இறை துகள். அது கம்ப்ரஸ்டு எனர்ஜி, கண்டென்ஸ்டு எனர்ஜி, இன்டென்சிஃபைடு எனர்ஜி. அந்த இன்டென்சிஃபைடு கம்ப்ரஸ்டு கண்டென்ஸ்டு எனர்ஜி தான் சுழல்வதனால உங்களுக்கு இறை துகளா தெரியுது. அப்ப உள்ளம் புறமும் சமமாயிடும். உட்புற அழுத்தமும் வெளிப்புற அழுத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையும் மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையும் ஒரே மாதிரி இருக்கும். மாறுபாடு இருக்க முடியாது. அப்ப திணிவு பெற்ற ஆற்றல் என்ன ஆச்சு, எழுச்சி பெற்ற என்ன ஆச்சு, அதுதான் சுத்துதே, அதான் துகளாயிருச்சு. அப்ப உள்ளையும் வெள்ளியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா அந்த பகுதி மட்டும், புறப்பகுதி மட்டும் வேகமா சுத்துது. அப்ப திணிவு பெற்ற ஆற்றல். சோ ஒவ்வொரு இறைத்துகளும் திணிவு பெற்ற ஆற்றலின் அடையாளங்கள். அது ஏன் திணிவு பெற்றது? தன்னிருக்கத்தினால. அது ஏன் கோள வடிவப்படுது? சூழ்ந்தழுத்தத்தினால. அப்ப தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால இறைத்துகள் ஃபார்மேஷன். இறைத்துகள் தான் இறைநிலை சூழ்ந்தழுத்தி இருக்கிறதுக்கு அடையாளம். அதனாலதான் அது பேரு அணுன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அணுகுதல் அப்படின்னால நெருக்குதல் அப்படின்னு அர்த்தம். அணுக்க தொண்டர், அணுகினான். அணுகுதல்ல நெருக்குதல். அப்ப நெருக்கிக்கிட்டே இருக்கு. நெருக்க 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 அது கோள வடிவத்தில் சுத்துது. அப்ப உள்புற அழுத்தமும் வெளிப்புற அழுத்தமும் சமமா மாறிடுது. ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் அது இறைநிலை, தூய வழி. அப்ப அதனுடைய புறப்பகுதி பாருங்க சுழலாம். அப்ப இறைத்துகள் எப்படி வந்தது, அது ஏன் சுத்துது, அதுல இருந்து வரக்கூடிய மிக மிக லேசான விரிவலை, அதுதான் காந்தம். அது தோன்றி மீண்டும் இறைநிலையமே மாறிடும். அந்த இடத்துல அடுத்த துகள்கள் நெருங்கி வர 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 லேயர் பை லேயரா லேயர் பை லேயரா இந்த பொலாரிட்டி மாதிரி அமைச்சுக்குது. எப்படின்னா ஒண்ணு சுத்துதுன்னா சுத்தாத பகுதி ஒண்ணு இருக்குன்னு தானே, மையப்பகுதி, அது அசையாது இல்லையா? அதனால அந்த அசையாத பகுதியில விளக்கு விசை இருக்க முடியாது. அச்சு பகுதியில இது வீச்சு பகுதியில விளக்கு விசை இருக்கும். அப்ப அச்சு பகுதியும் வீச்சு பகுதியும் பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு, ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இல்ல. ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிற பகுதியை, அதாவது வீச்சு பகுதியை நம்ம என்ன சொல்லலாம்னா ஒண்ணுன்னு எடுத்துட்டோம்னா இதை மைனஸ் எடுக்கலாம், இல்ல மாத்தி கூட வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். 0 1 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ்னு அது பாத்தீங்கன்னா அது போலாரிட்டி மாதிரி. நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஒரு மாடலுக்காக சொல்றேன் நான். அப்ப எல்லாமே சேர்ந்து அடுத்த கோளம் வரிசையா சுத்தி 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 அதுக்கு அடுத்து விண்ணு லட்சக்கணக்கான இறைத்துகள்கள் சேர்ந்து விண்ணா மாறிடுது. அதுவும் கோள வடிவத்துல தான் இருக்கு. அதையும் இறைநிலை சூழ்ந்தழுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அணு முதல் அண்டம் வரைக்கும் எல்லாவற்றையும் இறைநிலை சூழ்ந்தழுத்தி கொண்டே இருக்கிறது. அதன் மையப்பகுதி எல்லாமே அறிவாக, அசைவற்றதாக, அகம்பிரமாஸ்மியாக, உட்பொருளாக, உண்மையாக இருக்கிறது. மேலே இருப்பது அதனுடைய தன்மையாக வருகிறது. இதுதான். அப்போ ஒரே ஒரு இறைத்துகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான். இதுதான் சயின்ஸ். அப்ப வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் விளக்கு விசை என்னாச்சு, லட்சக்கணக்கான இறைத்துகள்கள் சேரும் போது
அங்கிருந்து வரக்கூடிய விளக்கு விசை எல்லாம் சேர்ந்து 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 தொகுக்கப்பட்டு இவ்வளோ பெரிய விண்ணு, லட்சக்கணக்கான இறைத்துகள்கள் சேர்ந்த போது உண்டான விண்ணிலிருந்து வெளியேறும். அப்ப விண்ணிலே இருக்கக்கூடிய இறைத்துகளின் எண்ணிக்கை, அதனிடந்து சுழற்சி வேகம், அதிலிருந்து வரக்கூடிய விளக்கு விசை, அதனுடைய தொகுப்பான விளக்கு விசை தான் அந்த ஒரு விண்ணோட தன்மையா மாறும். தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் தட் பார்ட்டிகிள், விண், வேதான். அப்ப வேதான்கள் சேர்ந்து நீங்க அப்புறம் எத்தனையா வேணாலும் மாறலாம். அந்த எண்ணிக்கையை பொறுத்த மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய விளக்கு விசைக்கு ஏற்ற மாதிரி அது அடுத்து குவார்க்கா மாறும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானா மாறும். அப்புறம் பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ், ஆட்டம்ஸா மாறும், எலமெண்ட்ஸா மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாலிக்யூல்ஸா மாறும். இப்படி மாறிக்கிட்டே அடுத்தடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்துருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தி நிற்கும் போது பொருளா மாறுது. உருள்வதனால உருவம் வருது. உருளாதது அரூபமா இருக்கு. அப்ப இதனுடைய தொகுப்பு தன்மைகள் தான் அதற்கு ஏற்ப மாதிரி ஒன்னொன்னு பேலன்ஸ் பண்ணுது. எப்படி இறைத்துக்குள்ள உள்ள அழுத்தமும் வெளி அழுத்தமும் சமமாயிடுச்சு இல்லையா, பேலன்ஸ் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி விண்ணுக்கு பேலன்ஸ் ஆகும். அதாவது விண்ணுக்கு பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரிதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எலமெண்ட்ஸ்ல இருந்து இந்த யூனிவர்ஸ் வரைக்கும் எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. அதையெல்லாம் பேலன்ஸ் பண்றது எது அப்படின்னா விளக்கு விசை, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள். அந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் சமப்படுத்துறது எதுன்னா சுற்றிலும் சூழ்ந்தும் இருக்கக்கூடிய தன்னிருக்க சூழ்ந்தெடுத்து மாற்றலான இறைநிலையின் தன்மை. ஆற்றல் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ள முடியாது. அப்ப இன்னும் நான் அதை சீர்படுத்தினதானே அந்த தன்னை சுற்றி இருந்து சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் இறைநிலை. அப்ப சீர் இயக்கம்னா அது அறிவுன்னு சொல்றோம், இயக்க சீர்மை நீதி அறிவுன்னு சொல்றோம். உடனே வந்துருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது சமப்படுத்துறது மட்டும்தான் அதனுடைய வேலை. எப்படி இருந்தாலும் சமப்படுத்தும், எங்கனாலும் சமப்படுத்தும். இந்த விண் வேதான் விண் வரைக்கும் வர்றதுல எப்படி வேணாலும் போகும். ஏன்னா அது எதுவுமே கட்டப்படலை இது வரைக்கும். இறைத்தகுணம் விண்ணும் கட்டப்படாத விஷயங்கள். ஆனா அதுக்கு அடுத்து கடைசி அடுத்தடுத்து தாண்டி வரும்போது குவார்க்குன்னு வருதுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பிக்சடா இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சமப்பட்டு ஒரு தொகுப்புக்கு அதுக்கு பேலன்ஸ் பண்ணிடுது. அப்ப அந்த பேலன்ஸ் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஆனது, இறைத்தகுழுக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஆனது, விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் ஆனது இந்த ஒரு கலெக்டிவ் நிலை வரும்போது கலெக்டிவ் கான்சியஸ் தான் வந்துடும். அந்த கிராவிட்டி அந்த இடத்துல அந்த லோக்கலைஸ்டு கிராவிட்டியா ஸ்பெசிபிக் கிராவிட்டியா வந்துடும். இப்படிதான் எல்லாவற்றையும் இயற்கை இறைநிலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுவேதான் உலகங்களாகி உயிர்களாகி அந்த உயிருக்குள்ளோர வரும்போது அதனுடைய அறிவாக அதனுடைய வளர்ச்சியில அதாவது அதுக்கு ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா பண்ணும், உயிர்னு வந்ததுக்கு அப்புறம் ஜடப்பொருட்கள் தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ள முடியாது. அதாவது சீராயிடுச்சுன்னா தங்கம் தங்கமா தான் இருக்கும். அந்த மாதிரி அது அப்படியே மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் உயிரினம் அப்படின்னு வரும்போது அதற்கு தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வருகிறது. ஏன் அங்க சர்க்யூட் ஃபார்மேஷன் ஆயிடுது, கருமையம்னு ஒண்ணு வந்துடுது. கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவு தன் உயிரின் வழியாக படர்க்கை நிலை எய்தி அதை கட்டி விடுகிறது. அந்த கட்டமைப்பு கூட்டமைப்பு கலையக்கூடாதுங்கிறதுக்காக அது எல்லா உயிருக்குமே அதை பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, இயக்குகிறது. அதனுடைய தன்மாற்ற வடிவங்களாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு நாம இருக்கிறோம், நமக்குள்ளாகும். அதுதான் அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலையானது இறைத்துவல் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு விண்ணாகிய உயிராக மாறி அதனுடைய படர்க்கை நிலையாக காந்தமாக படர்ந்து மனமாக ஜீவகாந்தமாக இந்த உடலை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கும் அகம் பிரம்மாஸ்மி தான். இந்த நிலையில மனம் உணர்வுகள் மூலமாக எதையெல்லாம் அடைய முடியும்னா சமநிலை அடைகிற வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் சமப்படுத்துது இல்லையா. அப்ப அந்த உணர்வும் சமநிலை அடைகிறது தான் வரும். அப்ப சமநிலை அடையும் போது ஆதிக்கு சமமான நிலை சமாதி நிலை, அதுதான் பேரின்பம், அதுதான் முக்தி, அதுதான் நிறைவு நிலை, அதுதான் முழுமை பேரு. முழுமையா தான் இருக்கிறோம். துகள் முழுமையா இருக்கு, விண் முழுமையா இருக்கு. எந்த பொருளையும் உட்பொருள் எடுத்துக்கிட்டா முழுமையா இருக்கும்.
மையப்பகுதி முழுமையா இருக்கும். அது முழுமையா இருந்தா மட்டும்தான் அது மையப்பகுதி. அப்பதான் அது பியூரிட்டி. சுத்த வெளிக்கும் சுத்தமில்லாத வெளிக்கும் என்ன வித்தியாசம்னா, அசைவு காந்தம் இருந்ததுன்னா சுத்தமற்ற வெளி, அது இல்லைன்னா அசைவு இல்லைன்னா சுத்த வெளி. எங்கு அசைவு இல்லையோ அது சுத்த வெளி. அப்ப அசைவற்ற நிலைக்கு மனதை கொண்டு போய் நம்ம நிறுத்துறதுக்காக தவம் பண்றோம், ஆழ்ந்த தவம் பண்றோம், மௌனம் போடுறோம். அந்த அசைவிலே இருக்கக்கூடிய உணர்ச்சிகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் செய்வதற்கு அகத்தாய்வு. எல்லாமே எல்லா மதங்களும் அந்த இறை உணர்வை டோட்டாலிட்டி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா வேற எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது தானாவே அற உணர்வு பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே இதை கொண்டு வந்தாங்க. இந்த விஞ்ஞானத்தை எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இறை உணர்வும் வரும், அற உணர்வும் வரும், சம நிலை வரும். அந்த சமநிலைக்கு பேர் தான் சமாதானம். அமைதல், அமைதி, அவ்வளவுதான். அமைஞ்சிருச்சுன்னா இருக்கிறதே தெரியாது, இயங்கும் ஆனா இருக்கிறதே தெரியாது. அதான் அமைதி. அப்ப சமாதானம். அதை கொண்டு வரதுக்கு தான் சமயம். அந்த நிலையை நாம் அடைந்தவர்கள் சமாதி நிலை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வாழ்க வளமுடன். ஒரு முழுமையான உரைங்க, அற்புதமா இருந்தது. வாழ்க வளமுடன்.